அடுத்தது வந்து உமாமா கண்டிப்பாக அந்த காசி ட்ரிப்பு கண்டிப்பாக எல்லோரும் செய்வாங்க. இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா நம்ம கேல் சென்டர் மெய்பேங்க் முன்னுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்மளோட பாப்பா பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அவங்க நின்று கீழே நின்று பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அடுத்தது வந்து காசிக்கு போகும் விஸ்வநாதர் தரிசனம் எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும். கால பைரவர் தரிசனம் கண்டிப்பாக செய்யணும். சரியான கூட்டம் இந்த வாட்டி வந்து அந்த பண்டிட்டே என்ன சொல்கிறாருன்னா, கால பைரவரோட சன்னிதானத்தில் இந்த மாதிரி கூட்டம் பெருகிட்டே போகுதுன்னு சொல்கிறாரு. முன்ன வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை, இப்போ வந்து ஆள் அங்கே உள்ளவங்களே காலபைரவர் கோயிலுக்கு வராங்களாம். இப்போ அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார், முன்னெல்லாம் வந்து வெளியேருந்து காலபைரவர் காலபைரவர் கோயிலுக்கு தரிசனத்துக்கு தான் வராங்க, அபிஷேகத்துக்கும் பூஜைக்கும் வராங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து அங்கே உள்ள மக்களே வந்து நிறைய பேர் அந்த காலபைரவர் கோயில் தரிசனத்துக்கு அங்கே உள்ள மக்கள் கூட்டம் விஸ்வநாதர் கோயிலை விட கூட்டம் அதிகமாகிட்டே போகுதுன்றாங்க. அதான் சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் போகும்போது ஆளே இருக்காது. ராத்திரியில் 12 மணிக்கு அபிஷேகத்துக்கு போவோம், 4 மணிக்கு போவோம், அப்போலாம் ஆள் குறவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா நானே பார்க்குறேன் அவ்வளோ ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா என்ன சொல்கிறேனே, நம்மளை அரசன் கைவிட்டாலும் சரி, நம்மளை மத்தம் கைவிட்டாலும் சரி, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நம்மளுடைய தந்தைகள் தான். அரசியல்வாதிகள் எல்லாமே நம்மளை பாதுகாக்கிற தாய் தந்தை மாதிரி தான். அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம கைவிட்டாலும் சரி, கடவுள் தான் நம்ம கைவிட மாட்டாங்க. ரொம்ப முக்கியம். அப்போ என்ன கேட்டுக்கிறேன்னா, காசிக்கு போகிறதுக்கு முன்னால் நான் எல்லாம் உங்களுக்கு விரிவுபடுத்தினேன். நான் காசிக்கு போக போகிறேன்ட்டு. அப்போ யாருமே எதுவுமே என் குரூப்பில் உள்ளவங்க எனக்கு உத்தராட்சி வாங்கிட்டு வாங்க, எனக்கு வந்து மற்ற பொருட்கள் எதாவது வாங்கிட்டு வாங்க, பூஜை பண்ணி சொல்கிறேன், கயிறு வாங்கிட்டு காசி கால பேர் கயிறு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் அங்கேருந்து கால் பண்ணி தெரியாதவங்க, குரூப்பில் உள்ள இல்லாதவங்க தெரியாதவங்க கால் பண்ணி வாட்ஸ்அப் கால் தானே பண்ண முடியும், பண்ணி எனக்கு கயிறு வாங்க உத்தராட்சி அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வரவே மாட்டேன். அறியாத ஆளுங்களை தெரியாத ஆளுங்களை நான் செய்யவே மாட்டேன். தெரிஞ்சவங்க குரூப்பில் உள்ளவங்க பைரவ துண்டு செய்கிறவங்க எனக்கு தெரியாதவங்களுக்கு வந்து நான் செய்யவே மாட்டேன். தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் வந்து இந்த உத்தராட்சம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி கொடுப்பது, கயிறு காசி கால பேருக்கு கயிறு வாங்கிட்டு வந்து கொடுப்பது தான் செய்வேன் தவிர அப்படியே தான் கால் பண்ண நான் பிளாக் பண்ணிடுவேன். நான் நேராக சொல்லிடுறேன். ஏன்னா தெரியாத ஆளுங்களுக்கு நம்ம செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. மகா காலபெரி யாகம் செய்தோம். ஆலாமெகா கோயில் முத்துமாரியம்மன் அருளோட புவனேஸ்வரரோட இந்த கோயில் நிர்வாகம் தலைவர் எல்லாம் ஒத்துழைச்சி மிஸ்டர் சாமி ஐயா, அப்போ சிவகுமார் ஐயா பேர் தலைவர் பேர் தெரியல, இவங்கெல்லாம் செஞ்சோம். அப்போ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து என்ன கேட்டாலும் நாங்கள் காசிலேருந்து இதை வாங்கிட்டு வாங்கினா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம். அது எங்களுக்கு தர்மம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பைர வழிபாடு செய்கிறாங்க, பைர தொண்டு செய்கிறாங்க, பெரிய புண்ணியம். தெரியாத ஆளுங்களுக்கு நான் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன். நாங்கள் ரொம்ப இது பண்ணிக்கவும் மாட்டோம். நான் நேராக நான் சொல்லிடுறேன். ஏன்னா என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி. ரெண்டாவது வந்து காசியில் வந்து பிசாஷினி மோச்சான்ட்டு ஒரு இடம் இருக்குது. அது நாங்கள் போகல, இன்னும் நாங்கள் போகல, நாங்கள் கேட்டு வச்சுருக்கோம். அந்த பிசாசினி மோச்சா வந்து காசி நகரத்துள்ளுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம், கோயில். இது கோயில். அந்த கோயிலுக்கு போய் எல்லாரும் தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும். யாகம் தான் அந்த கோயிலில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ட்ரிப் நாங்கள் 5ஆம் மாதம் போகும்போதோ இல்லை மற்ற டைம் போகும்போதோ அந்த கோயிலை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். அந்த கோயிலோட அந்த அட்ரஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஏன் சொன்னா, இந்த பிசாசினி மோச்சா என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தவங்க துர்மரணம் அடைஞ்சால், நோய்வாய்ப்பட்டு இறப்பது, அடிப்பட்டு இறப்பது, தூக்குமாட்டி இது மாதிரி தற்கொலை பண்ணி இறப்பது, மிருகங்கள் கடிச்சு இறப்பது, சொந்தமாக புயிரை போப்பது, இதெல்லாம் வந்து அந்த ஆத்மா வந்து மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. கருட புராணம் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த ஆத்மாக்களாக வந்து திலாயாகம் செய்தால் அந்த மோட்சம் கிடைக்குதுன்ட்டு சாஸ்திரங்கள் வலியுறுத்துது. அதுக்கு பேர் வந்து பிசாஷினி மோச்சான்ட்டு ஒரு இடம். அங்கே எல்லா முக்கியத்துவம் வந்து யாகம் தான், திலாயாகம் தான் செய்கிறாங்க. நான் சொல்லும் போது யாருமே கேட்கல. எல்லாரும் திலாயாகம் பண்ணுங்க சொல்லுவோம், யாரும் கேட்கல. சில பேர் நம்பலை. அந்த மாதிரி ஸ்தலங்களில் போய் பார்க்கும்போது தான் திலாயாகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே உள்ள வங்காளிகள், அங்கே உள்ள மக்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா ஒரு ப்ரூஃப் இருந்தாலும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியுது. நம்மளே சொன்னால் யார் நம்ப மாட்டாங்களே. நம்பிக்கை உள்ளவங்க நம்புவாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் லூட் அடையிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியுது. பிசாஷினி மோச்சான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே எல்லாரும் வந்து யாகம் தர்மம் செய்கிறாங்க. இந்த மாதிரி மரணம் அடைஞ்சவங்களுக்கு அந்த ஆத்மா சாந்தி பெற்றாதான் குடும்பம் சுபிட்சமாக ஏற்படும் சொல்லி சாஸ்திரங்கள் வலியுறுத்துது. கண்டிப்பாக நான் அடுத்த கண்டிப்பாக நான் இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு காசியில் தான் இருக்குது. கண்டிப்பாக நான் இதை நான் விசாரித்து அதோட விவரங்கள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு அரசனுடைய தர்மம் என்னென்னா, ஒரு அரசன் வந்து யாகம் தர்மம்
மக்களுக்காக அவன் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அரசன் தான் மாதா பிதா குரு, அரசனோட பொறுப்பு. அப்போ அந்த அரசன் ஒரு யாகம் பண்ணாலும் ஒரு வழிபட்டாலும் மக்கள் அவங்கவுங்க முன்னோர்கள் செய்யாத சிராத்தத்தை ராஜா செய்யலாமா அப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ராஜாவுக்கு நம்ம இறைவனாக நம்ம மதித்து மரியாதை கொடுப்பது. ஏன்னா அந்த காலத்தில் ஏன் ராஜாக்கள் கோவில் கட்டி யாகங்கள் 108 நாள் யாகங்கள் 48 நாள் யாகங்கள்லாம் செய்தாங்கன்னா மக்கள் இறைவனுக்கு செய்யாத தர்மத்தை வழிபாட்டை கடைப்பிடிக்காதது ராஜாக்கள் செஞ்சால் அந்த நாடு மக்கள் சுபிட்சமாக வாழ்வாங்க. அந்த மக்கள் தோஷம் வராது. மக்கள் செய்யாத தர்மத்தை இறை வழிபாட்டை மக்களுக்கு செய்யாத தர்மத்தை ராஜாக்கள் நாட்டோட அப்பா தந்தை மாதா குரு தான் ராஜா செய்யலாமா, அது பழிக்கும். அது சாஸ்திரம் சொல்லுது. ரெண்டாவது, ஒரு மக்கள் இப்போ ஒரு பக்தர்களுக்கு உடைய ஒரு குரு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை வைக்கலாம். மக்கள் செய்யாததை அந்த குரு செய்யலாம் அப்படின்ட்டு. அதான் மாதா பிதா குருக்கு ரொம்ப ஏன் குருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவரை வழிகாட்டி ஒரு குரு கடைசி மட்டும் உண்மையான குரு, போய் குரு இல்லை, உண்மையான குரு ரொம்ப குறைவு. இப்போ ஏன் குரு ரொம்ப பேருக்கு அவங்களுக்கு தெரியும். ஓகே, உண்மையான குரு அவர் சிஷியர்களுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சு அது பலிக்கும். இப்போ நான் காசிக்கு போகும்போது என்னோடய பிரசத்தனம் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த புவனேஸ்வர் பை வழிபாடு பின்பற்றவங்க எல்லாம் சுபட்சமாக இருக்கணும், எல்லாம் நான் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு தான் வந்தேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் கயிறு என்னை நம்பி உள்ளவங்களுக்கு நான் கயிறு வாங்கிட்டு வந்தேன், காசி கயிறு. சரி, இப்போ உத்தராட்சம் கேட்டாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பைரவர் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி நேற்று தான் வந்தேன். நேற்று 21 நேற்று 20 2026 இரவு மணி ஒரு 11 மணி போல தான் நான் வீட்டுக்கே சேர்ந்தோம். காசி யாத்திரைலாம் அப்படியே முடிச்சு இந்த ஆஷ்டி பூஜை திலாயாகம் எல்லா கோயில் தரிசனம். அது முதல் நாங்கள் மிருத்தஞ்ச பைரவர் கோயில் போனோம். தண்டபாணி பைரவர், அதாவது முருகன், அவர் தான் பைரவரோட முதல் சிஷியர். நான் இப்போ சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்க சில பேர். அந்த வருங்கல்ல கண்டிப்பாக பைரவரோட முதல் சிஷியன் முருகன் தான். அதே மாதிரி சாட்சாத் முருகன் வேறு யாரும் இல்லை, வடுகநாத பைரவர் தான் முருகன். வட இந்தியாவில் எல்லாம் முருகனை பற்றி தெரியாது. வட இந்தியாவில் அத்தனை பேரும் வடுகநாதர்னா குழந்தை ஸ்வரூபம் சொல்லுவாங்க, அது முருகன். தமிழ்நாடு எல்லாம் முருகன். அதனால் அடுத்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சின்னா தைப்பூசம். தைப்பூசத்துக்கு போகிறவங்க அனைவரும் தாய் கடவுளான மூலமூர்த்தி விநாயகரை கும்பிட்டுட்டு தாய் கடவுளான புவனேஸ்வரி அம்பாவை நீங்கள் வழிபட்டுட்டு அப்புறம் பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு பைரவர் பிரார்த்தனை பண்ணிட்டு அது பேர் முருகனை கண்டிப்பாக கும்பிடுங்க. பக்கத்து கோயில் முருகனை மதிங்க, மரியாதை செய்யுங்க. உங்கள் தாயை குருவாக நினைங்க, தாய் தெய்வமாக கும்பிடுங்க, அப்பாவை தெய்வமாக கும்பிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பார் வழிகாட்டி, வேத குரு, அவரை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதில் போய் பக்கத்து கோயிலுக்கு முருகனை போயிட்டு நீங்கள் ஒரு பால் வாங்கி செலுத்திட்டோ ஒரு பன்னீர் வாங்கி செலுத்திட்டோ மற்ற வழிபாட்டு பட்டிட்டோ அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்படி எந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் போன ஆசைப்படும் தயவுசெய்து போயிட்டு வாங்க. நம்ம பேர் பக்கத்து கோயிலில் முருகனை மதிக்க மாட்டாங்க, அவரை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் திரண்டலாக போகிற ஒரு கோயிலுக்கு போய் பால் ஊற்றுனா முருகன் எப்படி ஏற்றுக்குவார்? முருகன் கண்டிப்பாக ஏற்றுக்குவார், ஆனால் அது குறையாக போயிடும். எப்பயுமே நம்ம எந்த வழிபட்டாலும் மாதா பிதா குரு கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அதே மாதிரி இந்த காசி அடுத்த ஒரு ஸ்தலம் குழந்தைங்களே இல்லாதவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு யாக தர்மம் தீர்த்தத்தை தலையில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தால், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு வருஷம் கழித்து குழந்தை பாக்கி கிடைக்கிதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு நாங்கள் போக முடியல. கண்டிப்பாக நாங்கள் அடுத்தது நாங்கள் காசிக்கு நாங்கள் 5ஆம் மாதம் ட்ரிப் போய்க்கிறோம். போகும்போது கண்டிப்பாக நான் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நான் விசாரிச்சுட்டு நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். அதாவது இந்த பைரவர் வழிபாட்டில் பலன் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு விசேஷம் அவங்களுக்கு அது தெரியும். பலன் பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் ஒரு அறியாமையை தான் சில பேர் நல்லா பயன்படுத்துவாங்க. அறியாமையை அவங்க போக்கிட்டாங்கன்னா, அறியாமையை அவங்க விலகி அவங்களுக்கு மெய்ஞானம் கிடச்சிருச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சுன்னா, ஒரு வழிபாடு இப்படி செய்யணும், ஒரு பூஜை எப்படி செய்யணும், இது செஞ்சால் தான் பலன் செஞ்சிச்சுன்னா அவங்க யாரும் அவங்கள ஏமாற்ற முடியாது. அதனால் இந்த வாட்டி நான் போனது அகோரி கூட ரொம்ப அண்ணன் பாப்பா ஒரு அகோரி உங்களுக்கு தெரியும், அண்ணன் நம்ம கூட்டாளி, எனக்கு ஒரு குரு கூட அகோரி மார்க்கெட்டில் எனக்கு குரு, அவரு கூட சேர்ந்து நான் சில முக்கியமான கோயிலெலாம் போனேன். எப்படின்னா அனுமான் காட்டு பக்கத்தில் நேபாள் அரசர் பூஜித்த
கால பைரவர் சன்னிதானத்தை காசியில் எல்லாம் சின்ன சின்ன கோயிலாக தான் இருக்கும், பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கா, சின்ன சின்ன கோயிலாக தான், ஒரு லிங்கம் ஒரு பைரவர் தான் இருப்பார். அப்போ அவர் காமிச்சார், ஐயா இது வந்து நேபாள் அரசனு கட்டப்பட்ட பைரவர் கோயில், ருத்ரமூர்த்தி பாருங்கன்னு காமிச்சார். அது நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ தான் எடுக்கும், ஏன்னா சில கோயில் நம்ம கேமரா உள்ளுக்கு எடுத்து போக முடியாது இல்லையா. சரி, அப்புறம் ஹனுமான் காட்டில் உள்ள ஹனுமான் கோயில் காமிச்சார், அது பார்த்தேன். அப்புறம் ஆனந்த பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷம், ருரு பைரவர் தான் ஆனந்த பைரவர். அவர் நான் நேராக கிட்ட போய் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம். அது நான் ஃபோட்டோ எடுக்க முடியல, வெளியேருந்து தான் அவங்க ஃபோட்டோ எடுத்தேன், உள்ளுக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் ஆனந்த பைரவர் போய் பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து சந்தோஷி மாதா, இந்தியாவிலேயே ஒரே ஒரு கோயில், சின்ன கோயில், காசி நகரத்தில் சந்தோஷி மாதா அந்த கோயில். அது விநாயகருடைய முதல் மகள் விநாயகருக்கு மகள் உண்டு, விநாயகர் பெருமானுக்கு. அந்த கோயிலை அகோரி கூட்டு போய் காமிச்சாச்சா, இதுதான் சந்தோஷி மாதா. அப்புறம் சிகண்டின்னு ஒரு பொருள், அது அகோரிகள்லாம் கையில் வச்சுருப்பாங்க தீச்சி வாங்கி. அந்த சிகண்டி இங்கே தான் ஏன் செய்கிறாங்க, இவர் எனக்கு கூட்டாளி, இவரும் ஒரு அகோரி தான், இவர் எனக்கு கூட்டாளி. இவர்கிட்ட தான் நம்ம வந்து அந்த சிகண்டின்னு சொல்லி ஒரு பொருள், அது யாகத்துக்கு அந்த கரண்டி, அந்த அகோரிகள்லாம் பைப்பாங்க, அது ஒரு இரும்பு கரண்டி மாதிரி இருக்கும். அதில் காமிக்கிறேன் சிகண்டி எப்படி இருக்கும், அதை காமிக்கிறேன். நான் போய் செஞ்சுட்டு வரும்போது காமிக்கிறேன். நான் அகோரி தீட்சை எடுக்கலை, இப்போ எடுக்கணும்னு எனக்கு எண்ணமும் இல்லை. அது பைரவர் முடிவு பண்ணால் நான் இருப்பேன், பைரவர் சொன்னால் நான் செய்வேன். பைரவர் எனக்கு சொன்னது என்னென்னா, ஒரே ஒரு தர்மம், அகோரி நீ ஆதி மூல பைரவ வேத குருன்னு பட்டம் கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த வாக்கு நான் 2008 செஞ்ச தர்மம் எனக்கு பூர்த்தி. எல்லாத்துக்கும் பைரவ வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். சில பேர் நல்ல நல்லா வராங்க, சில பேர் ஆத்ம குருவாக இருக்காங்க, ஆத்ம சிஷியனாக இருக்காங்க. சில பேர் ஏன்டே கற்று கொஞ்சம் நல்லா வந்தோடனே இனிய கொலை சொல்கிறவங்க இருக்காங்க, அவங்களாம் அழிஞ்சு போகிறோம் நான் பார்த்துருக்கேன். என்னை கொலை சொன்னவங்களாம் என்ன ஆகுது எல்லாத்துக்கும் தெரியும், குரூப்பில் உள்ளவங்க தெரியும். ஆனால் பைரவர் இன்னும் எனக்கு அந்த தீட்சைன்னு எடுக்க சொல்லலை. எனக்குன்னு குடும்ப வழக்கு இருக்குது இல்லையா, அதை முடிஞ்ச பின் எப்போ அந்த தர்மம் எனக்கு கிடைக்குதோ, இல்லை இந்த ஜென்மத்தை அது இந்த பாக்கியம் தான் ஆண்டவர் எனக்கு பைரவர் எனக்கு கொடுக்கட்டும். ஆனால் காசிக்கு போகும்போது என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஏமாற்றம் இருக்குது. காசி நகரம் புனிதமான நகரம் தான், ஆனால் அதுலேயும் பொய் பித்தலாட்டம் இருக்குது, ரொம்ப கவனமாக, ரொம்ப திருடு இருக்குது, ரொம்ப திருடு இருக்குது. காசி கலா பைரவி பைரவர் அப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம்.